நாளைக்குன்னு மட்டும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே. இப்ப என்னைக்கு ஃப்ரீன்னு விட்டாங்களா அன்னில இருந்து சரியா பஸ்ஸே வர்றது கிடையாது. நான் செய்யறது மீன் மார்க்கெட்ல வேலை. அது எனக்கு அன்னைய கூலி அன்னைய கையில தான். அன்னைக்கு நான் நாளைக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நிக்க மாட்டாங்களே, வண்டி நிக்க மாட்டேன், பஸ் ரொம்ப கஷ்டமா இது போயிட்டு வர்றதுக்கு. பெரும்பாலும் எப்போ ஃப்ரீன்னு போட்டாங்களா அன்னில இருந்து பஸ் சரியா வர்றது கிடையாது. நாங்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு தான். நாங்க வேலை முடிச்சிட்டு வீட்டுல போய் குழந்தைங்க அதுங்களுக்கு சமைக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்ல, அவங்க போறதே அந்த வருஷத்துல ஒரு நாள் நல்ல நாள், அந்த நாள் தான் போறது. அதே அவங்க போத அடிக்க இந்த மாதிரி ஸ்டாக்கு அப்பப்போ இதை ஸ்டாக்கு அது ஸ்டாக் இந்த ஸ்டாக்குன்னு போட்டா என்ன பண்ண முடியும் மக்களுக்கு? ஃப்ரீ பஸ்ன்றாங்க, ஃப்ரீ பஸ் எங்க சார் வருது? ஒண்ணுலதான் நாங்க பச்சை போர்டு தான் வருது, பச்சை போர்டு வண்டி தான் வருது. அது எப்படி சொல்றதுங்க சார், நாளைக்குன்னு மட்டும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே. இப்ப என்னைக்கு ஃப்ரீன்னு விட்டாங்களா அன்னில இருந்து சரியா பஸ்ஸே வர்றது கிடையாது. ஹாஃப் அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ். நாங்க வேலைக்கு வந்தாதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம். அன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு நாளைக்கு வரலன்னா அந்த 300 ரூபாய் எங்களுக்கு யார் கொடுப்பா? எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு ஸ்ட்ரைக் விட்டா நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க தண்டையார்பட்ட லட்சுமி கோயில்ல இருந்து வரேன்ப்பா, இங்க சிந்தாதிரிப்பட்ட வேலைக்கு. நான் செய்யறது மீன் மார்க்கெட்ல வேலை. அது எனக்கு அன்னைய கூலி அன்னைய கையில தான். அன்னைக்கு நான் நாளைக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? பெரும்பாலுமே பஸ் நாளைக்குன்றதுல பெரும்பாலும் எப்போ ஃப்ரீன்னு போட்டாங்களா அன்னில இருந்து பஸ் சரியா வர்றது கிடையாது. நாங்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு தான். நாங்க வேலை முடிச்சிட்டு வீட்டுல போய் குழந்தைங்க அதுங்களுக்கு சமைக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொங்கல் நாட்கள்ல எல்லாம் பெரும்பாலும் மற்ற அரசாங்க தொழில்ன்றது லீவு. அவங்களுக்கு லீவ் அந்த டைம்ல அவங்க இது நடத்துற ஸ்டாக் நடத்தினா கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எங்களுக்கு அது எப்படிப்பா சொல்றது? இப்ப பெரும்பாலும் பஸ் ஸ்டாக் பண்ணாம போச்சுன்னா எல்லா ஜனங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா பெரும்பாலும் வெளியூர்ல இருந்து இங்க பிழைக்க வராங்க. அவங்க போய் அந்த நல்ல நாள்ல தான் போய் பார்க்க முடியும் குழந்தைங்களையும் ஒய்ஃபையும். அதுலயும் இது ஸ்ட்ரைக் போட்டா அவங்க எப்படி போய் பார்க்க முடியும்? கஷ்டம் இல்ல, அவங்க போறதே அந்த வருஷத்துல ஒரு நாள் நல்ல நாள், அந்த நாள் தான் போறது. அதே அவங்க போத அடிக்க இந்த மாதிரி ஸ்டாக்கு அப்பப்போ இதை ஸ்டாக்கு அது ஸ்டாக் இந்த ஸ்டாக்குன்னு போட்டா என்ன பண்ண முடியும் மக்களுக்கு? அப்போ நாங்க இப்போ லாக்டவுன் போடும் போது கூட ஒரு அந்த டைம்ல இந்த 10 மணில இருந்து 2 மணி அப்படிலாம் விட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க ஆட்டோல தான் வந்தோம். அந்த 300 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க ஆட்டோக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம். அப்ப 200 ரூபாய் சின்னத்தை குடும்பம் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க அந்த லாக்டவுன்லயே. சரி என்ன பண்றது, வீட்டுல இருந்தா அந்த 200 ரூபாய் கூட யார் தருவாங்கன்றதுனால நாங்க அந்த ஆட்டோ கூட செலவு பண்ணி ஓடியாந்தோம். அதுதான் சார் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா அப்படிதான் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பஸ் இருந்தா நாங்க ஃப்ரீ பஸ் நாங்க போறோம். பஸ்ல எங்களால போக முடியாது வேலைக்கு, அவ்வளவுதான். நாங்க சர்மாநகர்ல இருந்து வரோம் வேலைக்கு. சர்மாநகர்ல இருந்து மவுண்ட் ரோட்டுக்கு போறோம் வேலைக்கு. நிக்க மாட்டாங்களே, வண்டி நிக்க மாட்டேன், பஸ் ரொம்ப கஷ்டமா இது போயிட்டு வர்றதுக்கு. நிக்க மாட்டேது பஸ். ஆமா, மழை வந்தா கூட வர முடியாது, ஃபுல்லா வர முடியாது தண்ணியில கூட. எங்களால வேலைக்கு போறோம்னா அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சார், போக வர ரொம்ப கஷ்டம் தான். ஃப்ரீ பஸ்ன்றாங்க, ஃப்ரீ பஸ் எங்க சார் வருது? ஒண்ணுலதான் நாங்க பச்சை போர்டு தான் வருது, பச்சை போர்டு வண்டி தான் வருது. ஆமா, எங்களுக்கு வேலை தான் பாதிக்கும். ஆமா, பாதிப்பு இருக்குதான், ஜனம் நிறைய இருக்கும். நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க எக்ஸ்ட்ரா பஸ் இன்னும் எங்களுக்கு ஓட்ட வண்டி தான் வருது, நிறைய ஓட்ட வண்டி உடஞ்ச வண்டி தான். எங்களுக்கு பஸ் கொஞ்சம் நிறைய விட்டாங்கன்னா ஜனங்க நல்லா பொம்பளைங்க தான் வேலைக்கு நிறைய பேர் போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அவங்களுக்கு. கொஞ்சம் விட்டீங்கன்னா அரசாங்கம் தான் எல்லாம் உதவி பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வண்டி விட்டாங்கன்னா பொம்பளைக்கு போவாங்க வருவாங்க. ரிப்பேர் பண்ணணும், வேற மழை உள்ள கொட்டுது பஸ்ல. பஸ் ஓடணும் சார், நம்ம ஓடினா தான் நாங்க வேலைக்கு போக முடியும். எங்களை மாரி நிறைய பேர் இருக்காங்கல்ல.
எங்களை மாரி வீட்டுக்காரில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தானே படுறாங்க. அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் இது பண்ணணும்.